ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் அஜினா. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார்ஜை பற்றி பார்க்க போகிறோம். சார்ஜ் அப்படின்னா என்ன? பேசிக்காக சார்ஜ் அப்படின்னா என்ன? இது ஒரு எலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அட்டாமிக் பார்ட்டிக்கல்னு நம்ம சொல்லலாம். சார்ஜ் அப்படின்னு இருக்குது. அது நமக்கு எங்கே அவைலபிளாக இருக்குது? நம்ம நார்மலாக சார்ஜை பார்க்க முடியாது. ஆனால் அது வந்து நேச்சுரலி அவைலபிளாக நமக்கு இருக்குது. இப்போ எல்லா மெட்டீரியலும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஆட்டம் இருக்குது. அந்த ஆட்டம் வந்து அதில் ஒரு சென்டர் போர்ஷன் இருக்குது. அது பேர் தான் என்னன்னு சொல்லுவோம்? நியூக்ளியஸ்னு சொல்லுவோம். அந்த நியூக்ளியஸில் என்ன இருக்குது? உள்ளே வந்து நியூட்ரான், புரோட்டான் இருக்குது. வெளியே வந்து நமக்கு எலக்ட்ரான் இருக்குது. நியூட்ரான் வந்து நமக்கு நியூட்ரலாக இருக்கும். புரோட்டான் தான் நமக்கு என்னென்னா பாசிட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது நெகட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியே ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்குமா? சப்போஸ் நம்ம அந்த ஆட்டம்லேருந்து அந்த எலக்ட்ரான் அந்த ஆர்பிட்லேருந்து வெளியே எடுக்கிறோம்ல, அந்த மெத்தடு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் எமிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது அதில் வெளியே சுற்றிட்டு இருக்குள்ள ஃப்ரீயாக அந்த எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, டைரக்ஷன், ஃபோர்ஸு, ஸ்பீடு இது எல்லாமே எப்படி தான் இருக்கும்னா ஃப்ரீயாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதோட கூலம் அப்படிங்கிறது வந்து இதோட யூனிட். இது சார்ஜை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா Q அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். இப்போ Qவோட வேல்யூ, அதாவது ஒரு கூலம்ஸ் ஆஃப் சார்ஜ் அப்படிங்கிறது 6.28 × 10⁻18 எலக்ட்ரான்ஸ். இதுவே சார்ஜ் ஆஃப் 1 எலக்ட்ரான் பார்த்தோம் அப்படின்னா 1.602 × 10⁻−19 கூலம்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.